சூப்பர் சாஃப்டான பட்டர் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது டீ டைம்லேயும் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன்னா அப்போ செஞ்சு கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பட்டர் போட்டு செய்கிறதால ரொம்ப ரிச்சாக கூட இருக்கும். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஈஸியாக பார்க்கலாம். அதுக்கு முதலாவதாக நம்ம கேக் பேட்டரை தயார் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு தேவையான பொருட்கள் சீனி, பட்டர், கோதுமை மா, 3 முட்டை. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கோதுமை மா எடுத்திருக்கேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இதை எல்லாத்தையும் வச்சு தான் ரொம்ப சாஃப்டான பட்டர் கேக் கொண்டு செய்ய போகிறோம். அதுக்கு முதலாவதாக ஒரு பவுலில் 150 கிராம் பட்டர், இது ஒரு 10 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் இன்னைக்கு ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் பண்ணியிருக்கேன். பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அந்த பட்டரோட எல்லோனஸ் கொஞ்சமாக குறைஞ்சி கொஞ்சமாக ஒயிட்டாக வரும்போது இதில் நாங்கள் சுகர் சேர்த்துக்க போகிறோம். சுகரும் சேம் 150 கிராம் சேர்த்துக்கிறோம். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்னும் இருக்கிற அந்த எல்லோனஸ் எல்லாம் குறைஞ்சி கொஞ்சமாக ஒயிட்டாக மாறி வரும். அந்த ஸ்டேஜில் நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணும்போது அந்த சுகர் பட்டர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீமியாக வரும். இப்படி பண்ணுறதால நம்ம செய்ய போகிற கேக் இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா க்ரீமியாக ஒயிட்டாக வந்திருக்கு. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 3 முட்டை, அந்த 3 முட்டையும் உடைச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை பட்டர் இதெல்லாம் கேக் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதில் நாங்கள் கோதுமை மா சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு 150 கிராம் இருக்கும். இந்த கோதுமை மாவில் நாங்கள் பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கோதுமை மாவு முன்னாடியே சலிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பேக்கிங் பவுடர் போட்டதுக்கு அப்புறமா கூட சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ கட்டிகள் இல்லாம அழகா வரும். இப்போ நான் இந்த பேக்கிங் பவுடரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கோதுமை மாவை கொஞ்சமா உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தும் பண்ணலாம், எல்லாத்தையும் ஃபுல்லாவே கொட்டி அப்படியே கூட பீட் பண்ணலாம். இன்னைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நல்லா பீட் ஆகி நல்லா க்ரீமியா வரும். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு செய்யும்போது இது கொஞ்சம் ஈஸியாக அண்ட் டைம் சேவிங்காக கூட இருக்கும். நான் ஹேண்ட் விஸ்க் வச்சு செஞ்சதால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அண்ட் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா கட்டிகள் இல்லாமல் அழகாக மிக்ஸ் ஆகி வரும். ஹேண்ட் விஸ்க் வச்சு செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா அழகாக மிக்ஸ் ஆகி வரும். அண்ட் கேக் கூட ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் வரும். இப்போ இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் ஒரு முடி சேர்த்துக்கிறோம். இது நல்ல ஃப்ளேவராகவும் நாங்கள் முட்டையெல்லாம் சேர்த்து செய்கிறதால முட்டையோட வாசனை எதுவும் இல்லாமல் நல்ல வெனிலா ஃப்ளேவரில் வரும். இது ஒரு முடி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போது கேக் பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு ட்ரே எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கு ரவுண்ட் ஷேப்பில் இதை பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு இந்த ட்ரேக்குள்ளே பட்டர் பேப்பர் இந்த மாதிரி வச்சுருக்கேன். எப்போவுமே பட்டர் பேப்பர் வைக்கும்போது இந்த மாதிரி மேலால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போது கேக் பேக் ஆனதுக்கு அப்புறமா அதை தூக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்காக இந்த தட்டிக்குள்ள கேக் பேட்டரை போட்டுக்க போறோம். இந்த மாதிரி கேக் பேட்டரை உள்ளார போட்டுட்டு லைட்டா கீழே டப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் இருந்தா வெளியே வந்துடும். இப்போ இதை பேக் பண்றதுக்கு 180 டிகிரி செல்சியஸ்ல அப் அண்ட் டவுன் போட்டுக்கோங்க. 25 to 30 மினிட்ஸுக்குள்ள கேக் பேக் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச கேக் சூப்பராக பேக் ஆகி வந்துருக்கு. இதை கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா தட்டிலிருந்து வெளியே எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடோடு எடுக்கும்போது சில சமயம் அதை உடைஞ்சிடும். அதனால நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பொறுமையாக வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்க இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான பட்டர் கேக் ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.